ஜீவராசிகளுக்கு படியில் வந்து விட்டு சரி கைலங்கிரி வந்திருக்கின்றோம். எங்கே என் தேவி பார்வதி உண்மையவள் எங்கே? அரண்மனையில் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்வதா, தேவி பார்வதா கைலங்கிரி வந்தா உடனே எனக்கு ஆளாத்தி எடுத்து எனக்கு பாத பூஜை செய்வாயே, ஏன் மௌனமாக இருக்கிறாய்? இன்று தினத்திலே எப்படி பிறந்தா சிவன் அதாவது ஒரு காரணம் இல்லாம எதுவும் மறக்காது, ஒரு விதை இல்லாம எந்த செடி முளைக்காது. அந்த செடி முளைப்பதற்கு ஒரு காரணம் இருக்கு. ஆனா இந்த சிவன் எப்படி பிறந்தான்னு கேட்கிறாரு ஒரு கேள்வி. அது வந்து காலையில ஏன்றா அது வந்து காலையில 6 மணி ஆதிசக்தியின் அம்சத்தால ஆதிசக்தி ஆதிசக்தி அம்சத்தால அதாவது ஜெகத்தை படைப்பதற்காக அதாவது சிவன் விஷ்ணு பிரம்மா ஒவ்வொருகளையும் நெத்தி சுடரால் பிறக்க வைத்தா. நெத்தி சுடரால் பிறக்க வைத்தா. சரி, அப்படி பிறந்த உடனே ஒவ்வொரு ஒன்று கொடி ஏன் பிறக்க வைத்த என்று கேட்ட போது இந்த பிரம்மாண்டத்தை ஜெகத்தை உருவாக்க வேண்டும் சரி என்று சொல்லி கேட்ட உடனே அப்படின்னா உலகத்தை ஆளக்கூடிய ஆதிசக்தி ஆளவள் என்று நீ பிறந்து எங்களை ஒவ்வொருகளை பிறக்க வைத்திருக்கின்றாய். சரி, நாங்கள் தனிமையில் மட்டும் இருந்தால் இஜகத்தை படைக்க முடியாது என்று சொல்லி அந்த ஆதிசக்தி அங்கத்தாலிருந்து கலைமகள் மலைமகள் உமையவள் என்று சொல்லி 3 பெண் தெய்வங்களை பிரிக்க வைத்தார். 3 அந்த ஆதிசக்தி அம்சத்தாலிருந்து சரி ஆக மொத்தம் ஜெகத்திலே முதல் பிறந்தவள் பெண் தெய்வம் மட்டுமே. பெண் தெய்வம் மற்ற எந்த ஒரு தேவனும் கிடையாது. சரி, அப்படி பிறக்க வைத்த உடனே அதாவது கையிலே வீணை கொடுத்து கல்விக்கு அதிபதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கலைவாணியே சதுரமாபுரத்தை பிரம்மதேவனுக்கு திருமணம் செய்து வைத்தார். சரி, அதன் பிறகு மகாலட்சுமி செல்வ சிறப்புக்கு அதிபதியாகி மகாலட்சுமி பிறக்க வைத்து ஸ்ரீமந்த நாராயணுக்கு உலகெங்கு லட்சுமி கடாட்சம் தாண்டவம் ஆட வேண்டும் என்று சரி ஸ்ரீமந்த நாராயண திருமணம் செய்து வைத்தார். அந்த ஆதிசக்தி அம்சத்தால் வந்த மகா சக்திசாலியாக ஆதிசக்தி பிறக்க வைத்து இந்த சிவனுக்கு திருமணம் செய்து வைத்தார். சரிங்க, அதன் பிறகு 6 தெய்வம் ஒன்று கூடி இந்த ஜெகத்தை படைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனா சிவன் வந்து ஆதிசக்தி அம்சத்தால் பிறந்த நெற்றிக்கல் ஒளி சுடரால் பிறந்தவர்கள் இருந்ததா? அப்படினாலும் இப்ப என் தேவி என்ன சொன்னார்? என்ன சொன்னாங்க? கன்யா தேவி பார்வதா மன்னவா கதை முடிஞ்சிடுச்சா? வாங்கி சுவாமி ஆனா ஏன் மௌனமாக இருக்கா? என்ன ஆயிற்று உனக்கு? மற்றவர்களுக்கு படியளக்கிறேன் என்று சொல்கிறீங்களே மன்னா, மற்றவர்களுக்கு படி நீங்க எப்படி அளக்குறீங்க? கமுத்தி அளக்குறீங்களா இல்ல நிமித்தி அளக்குறீங்களா? அப்படியா? ஈஸ்வரன் மனைவியாக இடமாக அமர்ந்து கொண்டு உனக்கு ஏன் இந்த சந்தேகம் ஏற்பட்டது? எனக்கு திடீரென்று என் மனதிலே ஒரு ஏக்கம். அப்படியா? ஏக்கம் கண்ணே பாரதா, இந்த ஈஸ்வரை பார்த்தா கஞ்சா மதுமைக்கு சாப்பிட்டு நெத்திரி தானத்தில் தான் அமர்ந்திருப்பேன். தக்க சமயம் வருகின்ற போது அதாவது உயிருள்ள ஜீவராசிகளை பரிசோதனை செய்து பார்த்து அவர் என்ன எண்ணம் கொண்டிருக்கின்றார் அந்த எண்ணத்தை கேட்டபடி கால்படி அரைபடி முக்கபடி முழுபடி நிறபடி இது சொல்லக்கூடிய எதுக்கு உதவாத தருணங்களுக்கு இருக்கு இல்லாதவிடம் சேர்ந்து அதாவது தன்னிடம் இருக்கக்கூடிய பொருளை மற்றவர்கள் கொடுத்து அன்னை வாழ வைத்து தானும் வாழ வேண்டும் நினைத்தானே அவன் எப்பேற்பட்ட கருணை உள்ளம் கொண்டவன், அவனுக்கு எவ்வாறு படியளக்க வேண்டும். அதாவது இல்லாதவன் தெரிந்தும் கூட அவனை அடித்து வந்து பிடுங்கி சாப்பிட்டு ஜீவன் வளர்க்கிறானே அவன் எப்பேற்பட்ட கல் நெஞ்சம் கொண்டவன் என்பது அவருடைய மனதை எடை போட்டு அவரது எண்ணத்தை கேட்டபடி கால்படி முக்காபடி முழுபடி நிறபடி என்று சொல்லக்கூடிய படி அளந்து ஆனா தருணங்களுக்கு எதுவும் இல்லாம வெறும்படியாக அளந்து அப்படி படியை கமித்து போட்டு மேல ஏறி உட்கார்ந்துக்குவேன். அப்படியா? துஷ்டர்களுக்கு அவர்கள் என்னதான் ஆடி ஓடி சம்பாதித்தாலும் பெரிய வருவது பழக்கம் கடைசி அங்க ஒண்ணுமே இருக்காது. இப்படி அவரவர் எண்ணத்தை கேட்டபடி படியளக்கக்கூடியதான் இந்த ஆதிசிவன். இனிமே நீ இப்படி படியளக்கூடாது. எப்படி? நான் சொல்ற மாதிரி இனிமே நீ படியள சக்தி. ஆமா, எப்படி படியளக்க வேண்டும் என்று சொல்கிறாய்? எனக்கு படியளக்காரன் நீ போய் கையை வச்சா அந்த காரியம் உனக்கு வந்து நிறைவேறுமா? படி இப்படி அது மேல ஏறி உக்காந்து அந்த காரியம் உனக்கு ஆயிடும். என்ன நீ படியளக்கிறன்னு நானும் இத்தனை நாளா கையில மலையில நானும் ஏமாந்து போயிட்டேன். இன்னைக்குதான் எனக்கு புத்தி வந்திருக்குது உன்னை கேட்கணும்னு. அப்படியா? நான் கேட்டதா நீ தாங்க மாட்டேன். சரி, என்னதான் கேட்க போகிறாய்? இனிமே படி அளக்கிறதுனா வெள்ளாம செஞ்சு பயிர் எல்லாம் எடுத்து ஒரு குடும்பத்து ஒருத்தருக்கு ஒரு படி, 2 பேருக்கு 2 படி, 5 பேருக்கு 5
இப்படி இப்படி நம்ம வெள்ளாம செஞ்சு காடு பயிர் செஞ்சு நம்ம எல்லாத்துக்கும் கொடுத்துதாங்க சுருக்கமாக சொன்னால் ஆதிசேவன் ஞானத்தால் படியளந்தால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். முடியாது. உழைத்து படி இழக்க வேண்டும், வேர்வை சிந்தி உழைத்து படி இழக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆமா, படி இழக்கணும்னா நம்ம சுயத்துல படி இழக்கணுங்க. சும்மா போய் நம்ம படி இழந்தா நாட்டு மக்கள் நம்ம என்ன நினைப்பாங்க? சக்தி ஒரு நாள் கூட இவ்வாறு நீ கேள்வி கேட்டது கிடையாது. ஆமா, ஒருவேளை நான் இல்லாத வேளையில் யாராவது இங்கு கைலங்கிரி வந்தாரா? சத்தியமா யாரும் வரலைங்க. தனிமையா தான் இருக்கிறேன். ஏன் உனக்கு புத்தி பேதெடுத்தது எப்படி? ஐயோ, எனக்கு திடீர்னு நான் படுத்து யோசனை பண்ணிட்டு இருந்தேங்க. நான் தனியா இருந்தாவே ஏதோ ஒரு யோசனை பண்ணிட்டு அழுவேன். அப்படியா? திடீர்னு எனக்கு இந்த ஞாபகம் வந்துருச்சுங்க. சரி பாருங்களா, சரியா தவறோ கேள்வி கேட்டு விட்டார். உன்னுடைய கேள்வியை நிறைவேற்றக்கூடியது சிவனுடைய கடமை. இருந்தாலும் நீ வேர்வு சென்று உழைத்து படி இழக்க வேண்டும் என்று சொல்கிறாய். சரி, அப்படி நீ சொல்வதாக நான் உழைத்து படி இருக்கின்றேன். அதற்கு உன்னுடைய பங்கும் தேவைப்படுகிறது. நான் என்ன செய்யணும்? உண்மை, நீயும் என்னுடன் வேலை செய்ய வேண்டும். என்ன வேலை? அதாவது நீ சொல்வதை போல இந்த கைலேங்கிற மலையிலே ஓரசாரனாக இருக்கக்கூடிய இந்த மலை பகுதியை அதாவது சமப்படுத்த வேண்டும். சமமாக்கிதான் உழவுழுது படியிழந்து அதாவது வெள்ளாம செய்து படியிழக்க வேண்டும். அது உழவுழுவதற்காக என்னிடம் நந்தி வாகனம் ஒரே ஒரு நந்தி வாகனம் மட்டும்தான் இருக்கின்றது. இதுக்கு துணையாக இன்னொரு மாடு வேணும். அதுக்கு என்ன அதுக்கு நீ என்ன பண்ற? யமதர்மர் இருக்கிறாரல்லவா, இப்பயே ஒண்ணு கண்ணங்கட்ட நீ போய் கண்ணங்கட்ட கூடிய அந்த காமதேர் காரா பசுவை கொண்டு வந்து அதன் பிறகு அது ஏறு உழவதற்கு ஏறு கலப்பை வேண்டும் அல்லவா? அந்த கலப்பை எங்க? வண்ண பலராம நான் தான் பலசாலி கலப்பை ஆயுதம் கொண்டிருக்கானே, அந்த பலராம கிட்ட போய் அந்த கலப்பாயத்தை வாங்கி வா. சரி சரி, அப்புறம் இன்னும் என்ன வாங்கி? அது மட்டுமா, அந்த வெள்ளாம செய்வதற்கு அதாவது விதை பொருள் வேணும் அல்லவா? அந்த விதை பொருள் உங்க அண்ணனுடைய மனைவி லட்சுமி கிட்ட விதை தானியம் எல்லாம் வச்சிருக்காங்க. ஊசி போன தானியம் வச்சிருப்பாங்க. மண்ண கண்ண பரந்தாம கிட்ட அந்த விதை தானியம் அங்க போய் வாங்கி வா. சரி சரி, அப்புறம் இன்னும் என்ன தேவை? இதெல்லாம் வாங்கி வந்தால் நீ செல்வதை போல உழைத்து படியளக்கின்றேன். அப்படி செய்ய தவறினால் நீ செய்யும் செயலை என்னால் செய்ய முடியாது. அப்படியா? ஆனா எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். வாங்கிட்டு வந்துட்டு நீட்டா ஏறு ஓட்டணும். ஆனா கண்ணே, நான் சொல்றதை நன்றாக கவனித்துக்கு. எப்படி? நான் சொல்றதை போல உன்னை திருமணம் செய்து இதுவரை உன்னை வீட்டு தாய் வீட்டுல இருந்து எந்த ஒரு கடுபழுவு சீர்வரிசை பண்ண எதிர்பார்க்கல. எப்போ இந்த சிவனை நீ தரகுறவாக பேசினாயோ இப்ப நான் கேட்டதெல்லாம் உன்னை தாய் வீட்டுல போய் சீதனமா வாங்கி வா. நான் போய் கேட்டா எங்க அண்ணன் இல்லன்னு சொல்லிடுவாரா? அங்கதான் இருக்கிற விஷயமே. போய் தங்கச்சி போய் நான் கேட்டா ஆயா நான் போய் கேட்டா எங்க அண்ணன் எனக்கு இல்லன்னு சொல்லிவிடுவானா? சொல்லு பாக்கலாம், நான் எப்ப வருவேன், எப்ப நான் சீரனை கேட்பேன் தான் எங்க அண்ணன் எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருப்பாரு. அப்படியா? நான் சாதாரணப்பட்ட பொம்பளையா? பரவதா வாங்கிட்டு வந்துட்டேன். சும்மா வாய் வார்த்தை பேசினா போதாது. வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன இந்த சிவன் சொல்கிறேன், அங்க சென்று மன்னனிடம் சென்று நான் கேட்ட பொருளை வாங்கி வந்தால் கைலேங்கிரி மலை திரும்பி வா. அப்படி ஒரு அண்ணன் கொடுக்க தவறினா இந்த சிவனையை கைலேங்கிரி மறந்து விடு, அங்கே இருந்து கொள். போய் வா. நீ பெற்று வந்தாயினா சொல்றதை போல் நான் செய்கிறேன். போய் வருகிறேன். ஆகட்டும். தேவி, இது மண்ணம் கொடுத்தா கேட்ட பிரகாரம் இங்க பாரு, என்னுடைய நந்தி வாகனம் எப்படி இருக்குது பா. ஆனா உங்க அண்ணன் கொடுத்த இந்த காரபாசை இவ்வளவு நோஞ்சாகுது. என் நந்தி வாகனத்தோட என்னுடைய காரபாசை சரியாக உழவு விடுவோமா? எங்க நோஞ்சாதான் எப்பவுமே வலிமை அதிகமா இருக்கும். அப்படியா? உண்மையான வார்த்தை. என்ன சொல்றேன்? ஆண்டவன் பொதுவா இதுதான் உண்மையான வார்த்தை. நெட்டையை நம்பி போடலாம், குட்டையை நம்ப கூடாதுமாங்க. ஆமா ஆமா, அந்த மாதிரி நீங்க அப்படி கணக்கு போடாதீங்க. எங்க அண்ணன் கொடுத்துருக்கு சாதாரண கொடுத்துருப்பாரா? அப்படியா? இருக்கட்டும். ஆனா கன்னியா தேவி, இப்ப சிவனுடைய நந்தி வாகனம் ஒண்ணு கொடுத்த காராமசம் 2 தயாரா இருக்குது. இந்த ஏறு கலப்பை ஒண்ணு பலராமட்டு வாங்கியிருந்தேன்ல, இந்த ஏறு கலப்பையும் தயார் இருக்குது. இந்த நெகக்கண்ணு வேணுமல்லமா? இந்த அதாவது இந்த
நெகத்தடிக்கு என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? உன் கையில வச்சிருக்கிற பாத்தியா அந்த சூழாயத்துக்கு என்ன என்னுடைய கரகலக்கூடிய சூழாயத்தை இந்த நெகத்தடியாக வைத்துக் கொள்வோம். ஆனா இந்த நெகத்தடிக்கு அதாவது கட்டுக்கயிறு வேணும் அல்லவா? கண்ணிக்கயிறு கலங்குதக்கூடிய அந்த குட்டி பாம்பளக்குதுனா இத வந்து கண்ணிக்கயிறா வைத்துக் கொள்வோம். இத ஏறு கட்ட அணக்கயிறு வேணுமல்ல, இந்த அணக்கயிறு என் கழுத்துல இருக்கக்கூடிய ஆதிசேஷர் அணக்கயிறை வைத்துக் கொண்டு இப்ப ஏறு விடுவோம். கைலங்கிற மலையில சரிசமாக்கி ஏறணுவோம். மாடு போட்டு இப்ப கைலங்காரி ஏறணும். இந்த நீ சொல்றது போல உங்க அண்ணன் கொடுத்த அந்த அதான் நெல் தானியம் எல்லாம் நாத்து நட விட்டுருக்கின்றோம். இதெல்லாம் வளர்ந்து வாலிபம் ஆகி விட்டது. இதனால இந்த நாத்து நடவு எடுத்து நாம் உணவுடன் நடவு நட வேண்டும் அல்லவா? அதனால இந்த நடவு நடுவதற்காக ஏறு பொழுது என் ஜனாபத்தை கங்கா தேவியிடம் சொல்லி நீர் தொலைத்து இங்க எல்லாம் சரிமட்டம் அதாவது உணவற்றிருக்கின்றோம். இங்க சேரும் தண்ணி எல்லாம் ஒரு அசதியாக இதுக்கு ஜனம் காட்டி வைத்து விட்டு வா சொல்கிறோம். இருங்க போங்க, நான் பயிர் வச்சுட்டு வரேன். இப்ப ஏர் உலகத்தினம் அல்லவா இந்த சாரலாக இருக்கக்கூடிய மலைய சரிசமாக்கி இருக்கோம். இப்ப கங்கா தேவியில விட்டு இப்போ வயல் அடிச்சுக்கோம். இப்ப என்ன செய்ய தெரியுமா? இந்த ஜனம் எல்லாம் மானதசை தடபுரண்டு வெளியோடுகிறது. சரி, அது மட்டுமில்ல குண்டு குண்டா சேரு சேர்றா உருண்டுள்ளே நிக்குது. இத சரிபடுத்தினாதான் பயிர் நடவு நட முடியும். அதனால என்ன செய்யணும்? பெரிய பையன் விநாயகர் மூத்த பையன்ல அவனை கூட்டி அவன் இருக்கிற வெயிட்டுக்கு அவன் அதாவது குலுங்கி மிதிச்சா இந்த கட்டி சேரெல்லாம் உள்ள போயிரும், சரிமட்டம் ஆயிரும். இது மட்டும் இல்ல இளையவள்ள முருகருக்கால இந்த முருகன் கிட்ட அதாவது இந்த வரப்பு மஞ்சள் எடுத்து கட்டணும். அப்பதான் ஜனம் தடமொன்னு வெளியே போகாம இருக்கும். அதனால கூட்டியா விநாயகர் முருகனையும் விநாயகா முருகா அப்பா இப்ப உன் தாயார் சொன்ன போல நடவு நடுவதற்காக அதாவது வயல் அடித்திருக்கின்றோம். இப்ப இந்த சேர்தன் எல்லாம் இந்த விநாயகர் குதிச்சு குலுங்கி மிதிச்சு சரி சகமம் ஆக்கணும். அதாவது முருகா நாலுபுறமாக இந்த வரப்பு மஞ்சை கட்டி ஜனம் வெளியத்தை பிறந்து போகாம பாதுகாக்க வேண்டும். இது 2 பேருடைய வேலை. சீக்கிரம் வாங்கப்பா, ஓட்டுங்க. ரெடி முருகா
ராஜா அப்பா வேளாவா அப்பா தாங்களை கெட்ட பணிய சிறப்பாக நடத்திருக்கின்றேன் அண்ணே வருவதா மன்னவா வேலை முடிந்து விட்டதா விநாயகனும் வேலவனும் அடைத்து விட்டார்கள் இவருக்கு கலைப்பாருக்காக அது நீர்வாணத்தை கொடுங்கள் அரண்மனையில் இருக்கிற அருந்துங்கள் சுவாமி அனைத்து வேலையுமே நிறைவேறிவிட்டது இருங்க அனைத்து வேலையுமே நிறைவேறிவிட்டது அரண்மனையில் ஓய்வெடுங்க சீக்கிரம் நான் பயிர் நட்டுட்டு வந்துடுறேன் பார்வதா நாங்கள் செய்யக்கூடிய வேலை முடிந்து விட்டது இப்ப அந்த புறமா இருக்கக்கூடிய நாட்டை எடுத்து நீங்க நடவு செய்யணும் அதனால உனக்கு என்ன வேலை தெரியுமா உன்னுடைய அன்னிமார்கள் இருப்பார்கள் அல்லவா அதாவது உங்க அண்ணன் பொண்ணாட்டிங்க பாமா ருக்மணி என்று சொல்லக்கூடிய எத்தனையோ மனைவியவர்கள் இருக்காங்க அவங்களை அழைச்சு வந்து பயிர் நடுறது உங்களுடைய வேலை பொம்பளைக்கு வேலைங்க நீங்க எங்க சொல்லிட்டு இருக்கீங்க போங்க பொம்பளைங்களுக்கு எங்களுக்கு தெரியாது